வணக்கம். இந்த வருட ராகு கேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா 18/5/2025 அன்று நடக்குது. கும்பராசி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து ஜென்மத்துல வராரு. கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் ஸ்தானத்துக்கு வருவாரு. 1.5 வருட காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருப்பாங்க. குடுக்கல் வாங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். பொருளாதாரத்துல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு. பிசினஸ்லயும் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது பயணங்கள் வந்து அதிகரிக்கும். அலைச்சல்களும் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்கும். சிலருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கலப்பு திருமணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள்னால வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து போகும். அதே மாதிரி பொருளாதாரத்துல வந்து ஒரு உயர்வு உண்டு. கல்வியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த நிலைமை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி கூட்டாளிகள்னால சிலருக்கெல்லாம் புதிய கூட்டாளிகள்னால வந்து பாத்தீங்கன்னா கடன் சுமை அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும். இது சாதாரணமாவே கடன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த 1.5 வருட காலகட்டங்கள் ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஊர் போயிட்டு வீடு பயிற்சி ஆகிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு இருக்கும். வீடு சம்பந்தப்பட்டோ வாகனம் சம்பந்தப்பட்டோ கடன்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். புதிய வாகனங்களோ அல்லது புதிய வீடுகளோ வாங்குறதுக்குண்டான அந்த கடன்கள் அப்படிங்கிறது வரும். அதனால அந்த கடன் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும். பதவி பொறுப்புல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு அவமானங்களை சந்திக்கிற சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும். அதனால பெயரை காப்பாத்துறதுக்காகவே ஒரு பெரிய போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கும். பொருளாதார சங்கடங்கள் வந்தாலுமே பொருளாதாரத்துல வந்து ஒரு நல்ல வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா புதிய மாற்றங்களும் வந்து பாத்தீங்கன்னா தொழில வேலையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டே தான் இருக்கும். மருத்துவ செலவினங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்குன்னா என்ன இருந்தாலும் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி பொறுத்த வரைக்கும் இருக்கு.